இங்க ஒரு ஆளு கூட நிறைய மீன் புடிச்சு வச்சு அதை நாளைக்கு சந்தையில வித்து நல்ல காசு பாக்கலாங்கிற சந்தோஷத்துல நிம்மதியா தூங்க போறாரு. தூங்கி எந்திரிச்சவரு காலையில விழிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா புடியில இருக்க மீன் எல்லாம் மர்மமான முள்ள காணாம போயிருக்கு. இதை பார்த்து அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்த நாளும் அதே மாதிரி கூட நிறைய மீன் பிடிச்ச அவரு இன்னைக்கு தூங்காம எப்படியாவது மீனை காக்கணுங்கிற முடிவு எடுத்து ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து அந்த பக்கமா இந்த பக்கமா ஓடி யாரும் இந்த கூட்டிக்கிட்ட வராத மாதிரி பயங்கரமா காத்துட்டு இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே தூங்கிட்டாரு. இப்போ கண் விழிச்சு பார்த்தா திரும்ப இருக்க மீன் எல்லாம் காணாம போயிருக்கு. இப்போ மூணாவது நாளும் அதே மாதிரி மீன் பிடிச்ச அவரு இன்னைக்கு எப்படியாவது மீனை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த கூடைக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. கூடைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. அவரு கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே உள்ளேயே தூங்கிடுறாரு. பார்த்தா திடீர்னு அந்த கூடை அவரையும் சேர்த்து மேல எடுத்துட்டு அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. பறந்து போன அந்த கூடை அப்படியே மேகத்தெல்லாம் தாண்டி ஒரு வானத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு போயிருது. இப்போ அந்த மீனையும் அந்த ஆளையும் கீழே கொட்டின அந்த கூடை திரும்ப அந்த வீட்டுக்கே வந்து விழுந்துருது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மீன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குதிச்சு அப்படியே எங்கேயோ ஒரு ரூம்குள்ள போயிட்டு இருக்குது. அந்த ஆளும் எங்கடா போகுதுன்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா ஒரு பூனை மியூசிக் ஆட்ட அப்படியே அதோட வாய்க்குள்ள போய் அந்த எல்லா மீனுமே விழுந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்த்து டென்ஷன் அந்த பையன் என் மீனையா சாப்பிடறேன்னு சொல்லி அந்த பூனையை அடிக்க போகுது. பார்த்தா அந்த பூனை உன் மீனையெல்லாம் நான் வச்சுக்கிறேன், நான் அதுக்கு பதிலாக உனக்கு நிறைய காசு தரேன்னு சொல்றது. சொன்ன மாதிரியே அந்த பையன் தூங்கி எழுந்து வந்து பார்த்தோன்னே அவன் வீடு பெரிய வீடா மாறி இருக்குது. இதுல அந்த பையனோட மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும்?